சந்தோஷம் ஏற்படும் என்று කියන්න බලන්න දෙවියන්ගේ දරුවන් தேவனுடைய பிள்ளைகள் கூறலாம் யாருக்கு இந்த சந்தோஷம் ஏற்படும் කාටද මේ ප්‍රීතිය එන්න යන්නේ யாருக்கு இந்த சந்தோஷம் ஏற்படும் කුණු ගොඩේ තියෙනවනේ ප්‍රීතිය නේද පුතේ හලෙලූයා ஹல்லேலூயா කාටද මේ ප්‍රීතිය හිමි වෙන්නේ කියලා තියෙනවා யாருக்கு இந்த சந்தோஷம் ஏற்படும் මේකේ කියලා ලියලා තියෙනවා වචනේ ලියලා තියෙනවා කාටද මේ ප්‍රීතිය தேவ வசனம் கூறுகிறது யாருக்கு இந்த சந்தோஷம் ஏற்படும் කඳුළු සහිතව கண்ணீரோடு விதைப்பவனுக்கு තමයි ගොයම් මිටි ප්‍රීතියෙන් කපාගෙන ගේන්න පුළුවන් கண்ணீரோடு விதைப்பவனுக்கு தான் சந்தோஷமாக இருக்க முடியும் ඒ නිසා මගේ ආදර දේවදරුවනේ அதனால என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ඔබ දෙවියන් වහන්සේගේ කෙතේ වපුරන්න நீங்கள் தேவனுடைய நிலத்திலே விதையுங்கள் දෙවියන් වහන්සේ කෙතේ වපුරන්න தேவனுடைய நிலத்திலே விதையுங்கள் ටික දවසක් යනකොට ஒரு காலம் செல்லும் பொழுது උන්වහන්සේගේ අස්වැන්න அவருடைய அறுவடையை ඔබ ප්‍රීතියෙන් ගෙදර ගේන්න පුළුවන් நீங்கள் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு வர முடியும் ඕ හලෙලූයා ஹல்லேலூயா වෙන ප්‍රීතියක් ගැන මේ මං ලියලා නැහැ මට දකින්න බෑ வேறொரு சந்தோஷத்தை குறித்து இந்த தேவனுடைய வசனத்தை நான் காணவில்லை පස්වෙනි පදේ කියනවා ஐந்தாவது வசனம் கூறுகிறது කඳුළු සහිත වපුරන්නෝ கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் ප්‍රීතියෙන් කපා ගන්න கம்பீரத்தோடு அறுப்பார்கள் එසේ කපා ගන්නට ඉස්සෙල්ලා වපුරන්න යනකොට ඔවුන් කඳුළු අඬ අඬ තමයි යන්නේ அப்படி கம்பீரத்தோடு அறுப்பவர்கள் விதைக்க போகும் பொழுது மிகவும் கண்ணீரோடு போகிறார்கள் එනිසා මගේ ආදර දේවදරුවනේ அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය උදෙසා தேவனுடைய ராஜ்யத்திற்காக යමක් කරන්න උත්සාහ කරනකොට எதையோ ஒன்றை செய்ய முயற்சிக்கும் பொழுது ඒ පොඩි එකක් වෙන්න පුළුවන් ලොකු එකක් වෙන්න அது சிறிதான காரியமாயும் இருக்கலாம் பெரிதான காரியமாயும் இருக்கலாம் පුළුවන් බාධාවල් එන්න පුළුවන් தடைகள் ஏற்படலாம் ඔබට දුක්ඛක් වෙන්න පුළුවන් சிலவேளை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு துக்கம் ஏற்படலாம் කරදරයක් එන්න පුළුවන් ஒரு பிரச்சனை ஏற்படலாம் නමුත් නවතින්න එපා ஆனாலும் நிறுத்தாதீர்கள் දේව රාජ්‍ය தேவனுடைய ராஜ்யம் සල්ලි වපුරන එක නෙමෙයි මම කියන්නේ பணத்தை விதைப்பதல்ல நான் கூறுவது ඒක අවශ්‍යතාවයක් තමයි அதுவும் ஒரு தேவைதான் නමුත් සුභාරංචි කියන වැඩේ ஆனாலும் சுவிசேஷம் சொல்லுவது අනිත්යට කියන්න மற்றவர்களுக்கு கூறுவது යේසුස් වහන්සේ ගැන කියන්න இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறுவது ඒ කරන්ට බැරි වෙලාවේදී තමයි ඔබට ලැබුණු කිසියම් මුදලක් ඇද්දේක ගිහිල්ලා දෙන්න වපුරන මුලස්ථානෙට දෙන්න அதை செய்ய முடியாமல் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் பணத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்காக விதையுங்க මගේ ආදර දේවදරුවනේ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே දෙවියන් වහන්සේට මේ යුගයේ தேவனுக்கு இந்த யுகத்தில் උන්ව ආත්ම ගැලවීමට එනවට වඩා වෙන සතුටක් ඔබට දෙන්න බෑ ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்கு வருவதை மிஞ்சினும் வேற எந்த ஒரு சந்தோஷத்தையும் தேவனுக்கு கொடுக்க முடியாது මන්නපොත් වෙලාවට යවුවා කියලා අපි ස්වර්ගයට යන්න බෑ උන්වහන්සේ සොයන වැඩේ වෙලාවට ඇවිල්ලා කරා තමයි උන්වහන්සේ ප්‍රසන්න மன்னா புத்தகத்தை நாங்கள் அனுப்பினோம் என்று நாங்கள் பரலோகத்திற்கு போக முடியாது தேவனுடைய வேலையை நேரத்துக்கு செய்ய வேண்டும் அப்பொழுதே நாங்கள் பரலோகத்திற்கு ඔබ போகலாம் කරදරයක් නැති හොඳ ඇදහිලිවන්තයෙක් අපේ සභාවේ කියලා හිටියට හරියන්නේ நீங்கள் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல விசுவாசி என்று எங்களுடைய சபைக்கு இருந்ததற்கு போதாது සාක්ෂි කියලා හරියන්නේ சாட்சிகளை கூறி வேலை இல்லை දසෙන් කොටස් දුන්න කියලා මදි 10ல் ஒரு பங்கை கொடுத்து வேலை இல்லை දේවදරුවනේ தேவனுடைய பிள்ளைகளே වපුරන්න ඕනේ நீங்கள் விதைக்க வேண்டும் වචනේ වපුරන්න ඕනේ தேவ வசனத்தை விதைக்க රාජ්‍ය வேண்டும் වපුරන්න ඕනේ தேவனுடைய ராஜ்யத்தை விதைக்க வேண்டும் ඒවා කඳුළු මැදින් වපුරගෙන යන අය තමයි උන්වහන්සේ මෙතනද මතක් කරන්නේ அதை கண்ணீரோடு விதைக்கிறவர்களை தான் தேவன் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகிறார் ප්‍රශ්නය මැදින් பிரச்சனை நடுவில் කරදර මැදින් பிரச்சனைகள் நடுவில் උන්වහන්සේට වපුරන්න එක அவருக்காக விதைப்பவர்கள் හලෙලූයා ஹல்லேலூயா හලෙලූයා ஹல்லேலூயா දේවදරුවනේ නවත්තන්න එපා என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நிறுத்த வேண்டாம் ගමන නවත්තන්න එපා உங்களுடைய பயணத்தை நிறுத்த வேண்டாம் ඒවේ නවත්තන්න එපා உங்களுடைய ஊழியத்தை நிறுத்த வேண்டாம் වපුරන දේ නවත්තන්න එපා நீங்கள் விதைப்பதை நிறுத்த வேண்டாம் රත්ත තීරණ එකක්වත් ඍණාත්මක පැත්තට යන්නම එපා நீங்கள் எடுத்த ஒரு முடிவும் கூட மறைப்பக்கத்திற்கு செல்ல வேண்டாம் සමහර අපේ සහෝදරියක් මං කලින් කිව්වා චර්ච් එකට පඳුරක් දුන්න ගමන් ඔෆිස් එකෙන් එළියට එනකොටම මගේ සහෝදරිය මුළු ඇඟම මේවා පළු දානවා ஒரு எங்களுடைய சபைக்கு ஒரு சகோதரி இருக்கிறார் அந்த சகோதரி சபைக்கு ஒரு உதவி செய்து வெளியே வரும்போது சகோதரி
அந்த நேரத்தில் அவர் சுகவீனமாகி விடுவார். බලන්න දේව රාජ්‍ය උදෙසා වපරනකොට යක්කු කොච්චර උරණ වෙනවද කියලා. நீங்கள் பாருங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக விதைக்கும் போது பிசாசுகள் எவ்வளவு கோபப்படுகிறது. මොකද දෙවියන් වහන්සේ ඔබගේ වැපරීම ගැන ප්‍රසන්නයි. ஏனென்றால் தேவன் உங்களுடைய நீங்கள் விதைப்பதை குறித்து அவர் விதைப்பதை மிகவும் விரும்புகிறார். සතුට සිතින් දෙන්නන් ගැන දෙවියන් වහන්සේ ප්‍රසන්නයි මීඩියෝ. උච්චාක මනදොඩු. உற்சாக மனதோடு கொடுப்பவர்களை தேவன் பிரியமாய் உற்சாக மனதோடு கொடுப்பவர்கள் மீது தேவன் பிரியமாய் இருக்கிறார். அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே කරගෙනම ඉන්න. அதை செய்து கொண்டே இருங்கள். බලන්න ශනිකව අර සහෝදරිගේ පොලිම ලොකු පොලි මුදලක් සමාව දුන්නා. එයා ඕ පොලි ඕනේ නැහැ කිව්වා. உடனடியாக அந்த சகோதரனுடைய வட்டி பணத்தை வேண்டாம் என்று கூறிவிட்டார். එවැනි පුදුම දේවල් දෙවියන් වහන්සේ කරන්න බලවත්. அப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. එනිසා දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය උදෙසා ඔබ ඉදිරියට තැබුවා වූ ඔබගේ පය මොන හේතුවක් නිසාවත් පස්සට ගන්න එපා. දෙවියන් වහන්සේට ලැජ්ජයි. தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் வைத்த உங்களுடைய அடியை ஒரு போதும் பின்னுக்கு எடுக்க வேண்டாம். දෙවියன் වහන්සේට ලැජ්ජාවක් අඩුවක්. அது அவருக்கு ஒரு குறைவு ஒரு வெட்கமா இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. එනිසා එතකොට සාතන් hina වෙන වෙලාවක් එක්ක அது ஒரு சத்துரு சிரிக்கும் நேரம். யோப்ට එහෙම දෙයක් වුණා. யோபுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது. ඔක්කොම නැතුව ගියා. எல்லாம் இல்லாமல் போயிற்று. භාර්යාව කිව්වා ඔන්න ඔය දෙවියන් වහන්සේ අතරලා මැරියන් කිව්වා. மனைவி சொன்னார் இந்த தேவனை கைவிட்டு நீர் செத்து போ என்று. ஹalleluya. ஹalleluya. භාර්යාවගේ කීමහල යෝ මැරෙන්න ගියේ නෑ. මෝඩ පිස්සි වගේ කතා කරන්න එපා තම්පා. மனைவினுடைய சொல்லை கேட்டு யோப் மரிக்க போவில்லை. மடையன் பைத்தியக்காரியை போல் பேசாத என்று கூறினார். පිස්සි වගේ කතා කරන්න එපா. பைத்தியக்காரியை போல் பேசாத என்றார். ස්වාමීන් වහන්සේගේ දුන්නා ස්වාමීන් වහන්සේ ගත්තා. தேவன் தந்தார் அவரே எடுத்தார். ඒකට ප්‍රශ්නයක් නෑ. அதற்கு பிரச்சனை இல்லை. ඒ වචනේ වටිනාකම කොච්චරද කිව්වොත් அந்த வசனத்தின் பெருமதி எவ்வளவு என்றால் තිබුණාට වඩා ඔබ දෙවියන් වහන්සේ දෙගුණයකින් இருந்ததை விட இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோப் பெற்றுக்கொண்டார். හැබැයි භාර්යාවක් දුන්නේ මොකද මේ වගේ ගුණමක භාර්යාවෙක් තව එකක් සෙට් වෙයි කියලා දෙගුණයක් දුන්නේ. අර කිව්වම තියලා උඹ කොහොම හරි අදගෙන ඵලයන් ජෝබ් මන් දන්නවා ඕකේ ගැන කියලා කියන්නේ. ஒரு மனைவியை கொடுக்கவில்லை. මට අවංක ජෝබ් උඹ මට අවංකයි. நீ எனக்குள் உண்மையானவன். උඹ හොඳට ආශිර්වාදයෙන් ඉන්නකොට ඔකේ කොහොමද උඹට කතා කළේ? එයා මෙයා අයා කියලා නිකන් පැණි වැක්කිරෙන හඬකින් කතා කරා. நீ ஆசீர்வாதத்தோடு இருக்கும்போது அவர் எப்படி உன்னை பற்றி பேசினார்? මං අහගෙන හිටියේ උඹට කරදර වෙලා වෙච්ච වෙලාවේ තෝ මැරිය කියලා කියපු එක ජෝබ් මට මතකයි. அதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நீ பிரச்சனையில் இருக்கும்போது உன்னுடைய மனைவி நீ செத்து போ என்று சொன்னார். කමක් නෑ ඔන්න ඔක තියලා තව ටික ඇදගෙන ඵලයන් විශ්වාස. பரவாயில்லை இதை வைத்துக் கொண்டு கொஞ்சம் இழுத்து கொண்டு போ. ஹalleluya தேவ தருணே. ஹalleluya தேவனுடைய பிள்ளைகளே. කඳුළු සහිත கண்ணீரோடு கண்ணீரோடு விதைக்கிறவன் ප්‍රීතියෙන් කපා ගන්න. மனமகிழ்ச்சி கம்பீரமாய் இருக்கிறார். ඒක අපේ ස්වාමීන් වහන්සේගේ පොරොන්දුව. அது எங்களுடைய தேவனுடைய ஒரு பொருத்தனையா இருக்கிறது. ඒ නිසා දේව රාජ්‍ය උදෙසා அதனால் தேவனுடைய ராஜ்யத்திற்காக ඔබ මොනවාරි කරගෙනම ඉන්න. நீங்கள் ஏதாவது செய்து கொண்டே இருங்கள். සල්ලි වලින් විතරක් නෙවෙයි. பணத்தின் மூலமாக மாத்திரமல்ல. சுபாராஜ்‍ය කියන්න. சுவிசேஷத்தை கூறுங்கள். බලන්න අපේ මේ සේවය මේ පුංචි සේවය. பாருங்கள் இந்த சிறிய சேவை ஊழியத்தை පිටරට ඉන්න බොහෝ දෙනෙක් வெளிநாடுகளில் இருக்கும் அநேகம் பேர் ආශිර්වාද ලබනවා. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஹalleluya. ஹalleluya. ඒ ඉඳලා අපිට පාරාට්ටු කරනවා. அங்கிருந்து எங்களை பற்றி பெருமையாக பேசுகிறார்கள். කාන්තාරයේ දිය උල්පතක් වගේ ඔබගේ සේවය ලංකාවේ. வனத்திலே நதியை போல உங்களுடைய ஊழியம். பாலைவனத்திலே நதியை போல உங்களுடைய ஊழியம். උල්පතක් වගේ කිව්වා. நதியை போல இருக்கிறது உங்களுடைய ஊழியம். என்ன காரணம்? දවසක්වත් නිකන් ඉන්න. நான் ஒரு நாள் கூட சும்மா இருக்கவில்லை. කඳුළු ප්‍රශ්න. கண்ணீரும் பிரச்சனை. කරදර ගොඩයි. அநேக பிரச்சனைகள். දවස් පත ප්‍රශ්න පවස්සවල් තියෙනවා. ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் வந்து அநேக நாட்கள் உண்டு. ඒ අඬ වුණත් කඳුළු වපුරක් සහිතව අපි වපුරන වැඩේ කරගෙන ගියා. அழுது கொண்டே ஆனாலும் கண்ணீரோடு நாங்கள் விதைத்துக் கொண்டிருந்தோம். ஹalleluya. ஹalleluya. ස්වාමීන් වහන්සේගේ වැඩේ අපි කරාම උන්වහන්සේ අද අපට දීලා ප්‍රතිලාභ දෙනවා. தேவனுடைய தேவ පානක තෙර සක්කදාන.
தேவனுடைய ஊழியத்தை செய்யும்போது அதற்கு பிரதிபலன் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. කන්නිපා ෆෝන් ගාන මේ මොකක් ගේම් ගහනක් දන්නේ මේ වෙලාවේ. Hallelujah. බෞතිස්මත් අරගෙන අනේ අම්මා උස්සලා පොලේ ගානම කොහොමද පොලේ ගාන්නේ දන්නේ නැහැ. කකුල් දෙක අල්ල ඔළුව වදී නේද හයියෙන් එතකොට. එහෙම බබ ඔළුව පැතල්ලා කකුල ගාමු. කකුල කැල්ල ටිකක් සුව කරගන්න පුළුවන්. Hallelujah. මගේ ආදර දේව දරුවනේ ආත්මයක් ගලවන්න ஒரு ஆத்மாவை ரட்சிப்புல கொண்டு வருவதற்கு මේ කොල්ලව පාවිච්චි කරලා තියෙනවා. ෆෝන් ගන්නවා මේක අස්සේ ඉඳගෙන. அந்த சகோதரனை பாவித்து இருக்கிறார். බස් එකේ සුවමයක් කරලා ஒரு பஸ் வண்டியிலே சுகமளிக்கும் ஆராதனை செய்திருக்கிறார். බස් එක ඇතුලේ සුවමයක් කරලා பஸ் வண்டியிலே சுகமளிக்கும் ஆராதனை செய்திருக்கிறார். ආත්මය ගැලවුණා. அந்த இடத்தில் அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டது. එසේ කරන්න දෙවියන් වහන්සේගේ ප්‍රසන්නතාවය තියෙනවා. அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதை தேவன் விரும்புகிறார். ඒ නිසා මගේ ආදර දේව දරුවනේ அதனால் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே වපුරන දේ කඳුළු සහිත වුණා වපුරන්න. நீங்கள் கண்ணீரோடு விதையுங்கள். අපිට කරදර නැති වෙන දවසක් එන්නේ නැහැ දරුවනේ. எங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் போகும் ஒரு நாள் வராது. ඔබ මේ මාංශික කූඩු ඇතුලේ ඉන්නකම් මේකේ කරදර තියෙනවාමයි. இந்த மாம்சமான கூட்டிற்குள் நீங்கள் இருக்கும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். ගැලවීම ලැබලා අවුරුදු 14 ප්‍රශ්න ඉවර වෙයි කියලා හිතුවා. நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டு 14 வருடத்தில் என்னுடைய பிரச்சனைகள் முடிந்து போகும் என்று நான் நினைத்தேன். 21 இவர වෙයි කියලා. 21 வருடத்தில் முடிந்து போகும். 24 இவர වෙයි කියලා. 24 வருடத்தில் முடிந்து போகும் என்று நினைத்தேன். 30 இவர වෙයිගෙන යනවා. இப்பொழுது 30 முடிந்து கொண்டு போகிறது. අටැක් එනවා. ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் வருகிறது. හැම දෙයක් උන්වහන්සේට කියලා අපි ජය අරගෙන යනවා. அது ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடம் கூறி நாங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொண்டு போகிறோம். තනියම අඬන අවස්ථාවල් එනවා. தனியாக அழுகும் அநேக நேரங்கள் இருக்கு. මම ඒවා කාටවත් කියන්න යන්නේ. நான் அதை யாருக்கும் கூற போக மாட்டேன். ස්වාමීන් වහන්සේට බාර කරනවා. என்னுடைய தேவனுடைய அண்டை நான் ஒப்பு கொடுப்பேன். උන්වහන්සේ ඊට පස්සේ ඒකට උත්තරේ දෙනවා. அதற்கு பின்பாக அவர் அதற்கு பதில் கொடுப்பார். ඕ ස්වාමීන් වහන්සේ බලන්න. அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். බීජ මල්ල අඬන්න අරගෙන යන්න. விதை பையை கண்ணீரோடு எடுத்து செல்லுங்கள். Hallelujah. Hallelujah. අපේ මේ සහෝදරියා අපේ කැමරා එකට සල්ලි දුන්නා නේ මේ පාර. ගොඩක් අපිට කලින් උදව් කරලා තියෙනවා ආර්ථිකේ. அநேக காரியங்கள் இந்த சகோதரி எங்களுக்கு உதவியுள்ளார். ළඟ ළඟදී උදව් කරලා තියෙනවා. அநேக அருகில் உதவி செய்துள்ளார். මේ අන්තිමට අපි කිව්වා කැමරා එකක් ගන්න ඕන කියලා. கடைசியாக நாங்கள் சொன்னோம் கேமராக்கள் வாங்க வேண்டும் என்று. ඒත් කැමරා එකට සල්ලි ගෙනලා දුන්නා. එයාට පල්ලිය මොනාරි ඕනා කිව්වොත් ඉන්න බෑ. බැංකුව හොරකම් කරන්නේම නෑ නේද? அக்கவுண்ட்ஸ் பெண்ணாண்ட போய் பேனே ஹெங்கண்ட கம் ஆன் கேமராவிற்காக பணத்தை எடுத்து கொண்டு வந்து අන්තිමට කැමරා එකක් ගන්න ඕන කියලා. கடைசியாக சொன்னோம் கேமரா வாங்க வேண்டும் என்று. මම ඉතින් ළඟ ළඟම දුන්න නිසා ස්ටොක් එකේ සල්ලි නැතුවත් ඇති. நான் அருகில் கொடுத்தது காரணமாக பணம் அவருடைய கையில் இருக்காமலும் போயிருக்கும். කොහොමද කඳුළු සහිතව ආපහු වැපරුවා දේව රාජ්‍ය උදෙසා කැමරාද මේ ලස්සනට වැඩ කරන්නේ මේ 3D කැමරාස් තුන තමයි. அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்காக கண்ணீரோடு விதைத்தார். නමුත් ඒ වෙනකොට එයාගේ ජීවිතය විනාශ වෙන්න තුවක්කුව මෙතෙන්ට තියලා ගණින් ෂේප්පුවේ අතර කියලා දුන්නේ නැතුව සමහරලාට වෙඩි තියලා තිබුණා නම් එයා මැරිලා වැටෙනවා. துப்பாக்கியை கழுத்தில் வைத்து சுட பார்த்தார்கள். கர்த்தர் காப்பாற்றினார். துப்பாக்கியை கழுத்தில் வைத்து அவரை சுட பார்த்தார்கள். தேவன் அவரை காப்பாற்றிட்டார். බැංකුවට හොරු පැනලා මරන්න හැදුවේ. வங்கிக்கு கல்லர்கள் புகுந்து. හalleluya. කොමාරි කරේ තිබුණු චේන් එකවත් එයාට පාඩු වෙන්න දුන්නේ නැහැ. හොරා දැකලා තියෙනවා චේන් එක. தேவன் அவருடைய கழுத்தில் இருக்கும் சங்கிலியை கூட பாதுகாத்தார். தேவன் அவரை அந்த கல்லர்களை செயினை கூட எடுக்க விடவில்லை. හොරා කිවලු ගලපන්ව චේන් එක මේ කියලා. கல்லன் சொன்னார் இந்த செயினை எடு. ගලවන්න කියලා කිව්වද ගලවපන් කියලා කිව්වද? ඒකනේ හොරා ඇවිල්ලා නම්බුකාරකමට ගලවන්නකෝ එහෙම නැහැ. ගලවපන් චේන් එක මේක. මෙයා ඒක නැහුණා වගේ හිමින්සට කාමරය ඇතුළට ගියා. அதை கேட்காத மாதிரி அவர் அருகில் இருந்து அறைக்கு போய் விட்டார். හිමින්සට සේප් කරලා මේක ගලවලා ඒකත් ඒක ඇතුළට දාලා වහලා නිකන් හිටියා. இவர் சங்கிலியை கழட்டி சேப்புலுக்கு බැංකු පෙට්ටිය ඇතුළේ දාලා. බැංකු පෙට්ටිය. வங்கி சேப்புனுள் போட்டு மூடி விட்டார். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය උදෙසා වපුරන්නන්ට
தேவனுடைய ராஜ்யத்திற்காக விதைப்பவர்களை ලේසියෙන් අඩුවක් වෙන්නේ නැහැ ළමයි. தேவன் அவர் ஒரு காலமும் கைவிட மாட்டார். කඳුළු සහිතව වපුරන්න ඕන. கண்ணீரோடு விதைக்கிறவர்களே යාංගලන්ට ලක්ෂ 50ක් විතර අතේ තියෙද්දි කැමරා එකට ලක්ෂයක් හෝ අමාරක් කියා කර දෙන එක ලොකු වැඩක් නෙවෙයි. 50 லட்சம் கையில் இருக்கும்போது கேமராக்கு 1 லட்சம் கொடுப்பது பெரிய காரியம் அல்ல. නැති වෙලාවෙ දුන්නේ. இல்லாத போது அவர் கொடுத்தார். දැන් හෙට අනිද්දාට මැනේජර් පෝස්ට් එකක් හම්බ වෙයි කියලා මං හිතනවා. ගාලා අපේ. நான் அருகே வரும் காலங்களில் அவருக்கு ஒரு மேனேஜர் போஸ்ட் දෙවියන් கிடைக்கும். වහන්සේට වපුරන්නන්ට தேவனுக்காக விதைப்பவர்களே ප්‍රීතියෙන් කපා ගන්න ආස්වන්න ස්වාමීන් වහන්සේ දෙනසේ. கம்பீரமாய் அறுப்பதற்கு தேவன் கொடுக்கிறார். හලෙලූයා. ஹalleluya. தைரியமாත් වෙන්න. தைரியமாக இருங்கள். වැඩේ යෙදෙන්න. நீங்கள் வேலையில் தரித்திருங்கள். කලටත් අකලටත් சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் වැඩේ යෙදී සිටින්න. நீங்க தேவனுடைய காரியத்திற்கு ඒමයි බයිබලයේ කියන්නේ. போங்கள். හalleluya. அதான் அவருடைய வசனம் சொல்லுகிறது. අතේ තිබුණේ கேமராக்கு காசு கொடுப்பதற்கு பணம் கையில் இருக்கவில்லை. பேங்க் லோன் එකක් දාලා මොකක් කර රෝලක් ගැහුවා මම දන්නුනා එහෙම තමයි වෙන්නේ නැති කියලා. ஒரு பேங்க் லோன் ஒன்று போட்டு ஏதாவது ஒரு காரியத்தை அவர் செய்தார். කඳුළු සහිතව கண்ணீரோடு වපරන விதைத்தார். උන්වහන්සේ කොහොමද හාස්කමක් කරලා තියෙන්නේ? அவர் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். මෙයාට ඉක්මනට මැනේජර් පෝස්ට් එකක් දෙන්න තමයි හොරු ආවේ. இவருக்கு சீக்கிரமாக ஒரு மேனேஜர் போஸ்ட் கொடுக்க தான் கல்லர்கள் வந்தார்கள். හොරු ආවේ. කලர்கள் මේ වந்தது. අපේ සහෝදරිය නොනවත්වව මන් දන්නේ දැන් දිගටම දෙනවා. அவர் அநேக நேரங்களில் கொடுக்கிறார். වපුරන දවස් දෙනවා එංගෙන් මන් දන්නේ මේ අවශ්‍යතාවයන් කියන වෙලාවට මොන හරි කියනවා. தேவைகள் இருக்கும்போது ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பார். மேனேஜர் போஸ்ட் එකක් දෙන්න වෙන්නේ නැති හොරු ආවේ බැංකුවට. தேவன் ஒரு மேனேஜர் போஸ்டை கொடுப்பதற்காக தான் கல்லர்களை அனுப்பி இருக்கிறார். යාට මැනේජර් පෝස්ට් එකක් දෙන්න වටිනවා අයිදියාත් බය වෙලා යතුරු දීලා තිබ්බොත් කෝටි ගානක රම්බාණ්ඩ අර ෂේප් ඔක්කොම ටික හලාගෙන ගෙනියනවා. பயத்தோடு சாவியை கொடுத்திருந்தார் கொள்ளர்கள் கோடிக்கணக்கான பணத்தை எடுத்துக்கொண்டு போயிருப்பார்கள். සේපු දෙකක කෝටි දෙකක බැංකුවට පාඩු වෙනවා. යතුරු දීලා තිබුණා නම් 2 கோடிக்கு மேற்பட்ட நஷ்டங்கள் வங்கிக்கு ஏற்பட்டிருக்கு. නමුත් බැංකුවේ පාරට්ටු කරලා තියෙනවා එඩිතරව ඒක දුන්න නැතුව තියාගත්තා කියලා. ஆனால் வங்கியின் மூலமாக ஒரு பெரிய பாராட்டு கிடைத்திருக்கிறது. එන හොරු යන්නේ නැත්නම් මෙයාගේ போஸ்ட் එක ප්‍රොමෝෂන් එකට වෙන්නේ නැති. அதனால் கல்லர்கள் வந்திருப்பது இவருடைய ப்ரமோஷனுக்காக. ஹalleluya. ஹalleluya. කඳුළු සහිතව අපරන්න. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். ඔබට යමක් කරන්න පුළුවන්ද? உங்களால் ஏதாவது செய்ய முடியுமானா? දේව රාජ්‍යයට යමක් කරන්න පුළුවන්ද? தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஏதாவது செய்ய முடியுமானா? ඒක කරන්න නොපමාව කරන්න. அதை குறைவில்லாமல் செய்யுங்கள். එහෙම කරන්න කියලා ඔබ හිතපු ගමම්ම அப்படி செய்ய நீங்கள் நினைத்தவுடனே කරදර ප්‍රශ්න එන්න පුළුවන්. பிரச்சனைகள் வரலாம். බාධාවල් එන්න පුළුවන්. தடைகள் வரலாம். අසුබ දේවල් වගේ සිද්ධ වෙන්න පුළුවන්. நன்மையற்ற காரியங்கள் தீமையான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கலாம். ඒ වෙලාවෙ පස්සට තියන්න එපා. அதனால் அதற்காக உங்களுடைய நீங்கள் முன்வைத்து காலை பின்வைக்க வேண்டாம். දෙවියන් වහන්සේ බලන් ඉන්නවා. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ඔබ සමග උන්වහන්සේ ඉන්නවා. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ඔබ සමග උන්වහන්සේ ඉන්නවා. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். අපි මේ පිස්තෝල වලට එම බය නැහැ. நாங்கள் இந்த துப்பாக்கிகளுக்கு பயப்பட மாட்டோம். ගණින් යතුර සේප්පුවේ ගණින් යතුර බැංකු පෙට්ටියේ ඒක දන්නේ வங்கி பெட்டியினுடைய சாவியை எடு. ගණින් පෙට්ටිය பெட்டியினுடைய சாவியை எடு. විදේව දරුවනේ அன்பான தேவனுடைய சுவாசிக்க அவசரம் නැතුව මුන්ට වෙඩි තියන්න බෑ කියලා එයා දන්නවා. இயேசு கிறிஸ்துவினுடைய ඒ නිසා කිව්වා යතුරු තියෙන්නේ හෙඩ් ඔෆිස් එකේ එක වෙලාවට තමයි ගේන්නේ කියලා. அதனால் அவர் சொன்னார் சாவி இருப்பது ஹெட் ஆபீஸ்ல நாங்கள் அந்த நேரத்திற்காக தான் கொண்டு வருவோம். ඒ නිසා බේරුණා. அதனால் தப்பித்தார்கள். ඔබගේ ආදර දේව දරුවනේ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ராஜ்‍ය உදෙසා தேவனுடைய ராஜ்யத்திற்காக කඳුළු සහිතව වපුරන්න. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் උන්වහන්සේ දෙනවා ප්‍රීතියෙන් කපා ගන්න. அவர் கம்பீரமாய் அறுவடை செய்ய பண்ணுவார். ஹalleluya. ஹalleluya. මම 18 අවුරුද්දක් 18 வருட காலமாக දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය උදෙසා தேவனுடைய ராஜ்யத்திற்காக උන්වහන්සේගේ කැඳවීම උදෙසා அவருடைய அழைப்பிற்காக අඬ උන්වහන්සේගේ සේවය කරා. கண்ணீரோடு அவருடைய ஊழியத்தை செய்தேன். මගේ 18 අවුරුද්දක ජීවිතය තිත්තනු තිත්තයි. என்னுடைய 18 வருட வாழ்க்கை கசப்பா இருக்கிறது. කොහොම තමයි හොඳම තිත්ත? කොහොම
වේපම. வேப்பம் தான் அநேக கசப்பா இருக்கும். ඒ කොහොඹ වලට වඩා මගේ ජීවිතය ඊට වඩා තිත්තව තිබුණා. வேப்பத்தை விட என்னுடைய வாழ்க்கை அதை விட கசப்பா இருக்கிறது. අවුරුදු 18ට මම අවුරුදු 12ක් අඬන්න ඇති. 18 வருடத்தில் 12 வருடமாக நான் அழுதிருப்பேன். ඒ කරදර දුක කියලා වැඩක් නැහැ. කාටවත් කියන්න බෑ. அந்த துக்கத்தையும் அந்த பிரச்சனையும் சொல்ல முடியாது. මගේ දෙවියන් වහන්සේ විතරයි දන්න. என்னுடைய தேவன் மாத்திரமே அறிவார். මම කඳුළු සහිතම ඔහොම වපරනකොට උන්වහන්සේ වෙනුවෙන් යනකොට උන්වහන්සේ දැක්කා මගේ ජීවිතේ කොච්චර අමාරුවෙන්ද යන්නේ කියලා. நான் கண்ணீரோடு போகும்போது தேவன் கண்டார் என்னுடைய வாழ்க்கையை நான் எவ்வளவு கடினமாக ඔව් දේවදරුවනේ අද ලංකාවේ අපේ සභාව උසස් තැනක උන්වහන්සේ තබලා තියෙනවා. இன்று எங்களுடைய இலங்கையில் எங்களுடைய சபையை உயரமான மட்டத்தில் வைத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. කඳුළු සහිතව ඉදිරියට යන්න. கண்ணீரோடு முன்னாலே செல்லுங்கள். ඔබ දවසක් දා ප්‍රීතියෙන් කපා ගන්න. நீங்கள் ஒரு நாள் கம்பீரமாய் அறுப்பீர்கள். ඊළඟට ගීතාවලිය 84:6 அது சங்கீதம் 84:6 84:6 84:6 ඔවුන් වැළපීමේ මිටියාවත මැදින් යමින් අලුගින් පල්ලතාක උරුව නඩந்து එය උල්පතක් ඇති ඉඩමක් කරගනිති. එසේ ප්‍රථම වර්ෂාව ඒ ආශිර්වාද වලින් වසායි කියන. அழுகையின் පල්ලතාක அழுகையின் பள்ளத்தாக்குருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மலையும் குளங்களும் அது மலையையும் குளங்களையும் நிரப்பும். ஹalleluya ஹalleluya. මගේ ආදර දේවදරුවනේ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, දෙවියන් වහන්සේගේ වචනේ තමයි මේ ලියලා තියෙන්නේ කඳුළු මිටියාවතක් කියලා. தேவனுடைய வார்த்தை தான் எழுதியிருக்கிறது அழுகையின் பள்ளத்தாக்கு என்று. ප්‍රීතියේ කඳු මුදුන නෙවෙයි. சந்தோஷத்தின் மலை உச்சி அல்ல. ප්‍රීතියේ කඳු මුදුන නෙවෙයි. சந்தோஷத்தின் மலை உச்சி அல்ல. කඳුළු මිටියාවතේ පහත් බිමක්. கண்ணீரின் பள்ளத்தாக்கு ඒක මැදින් ගොස් කියලා තියෙනවා. அது நடுவில் சென்று. හalleluya ஹalleluya. මගේ ආදර දේවදරුවනේ அன்பான தேவனுடைய ඔබ பிள்ளைகளே, යේසුස් වහන්සේ වඩ වඩා හොයන්නේ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அநேகமாக தேடுவது අද හොඳ වෙයි இன்று சரியாக, හෙට හොඳ වෙයි நாளை சரியாக, කොහොමරි තව ලබන අවුරුද්ද වෙනකොට හොඳ වෙයි. ஒரு அடுத்த வருடம் வரும்போது சரியாகும் என்று. වැඩි දවසක් නෑ මේ කරදරේ මට. ஒரு அநேக காலங்கள் இருக்காது இந்த பிரச்சனை எனக்கு. ඒක මන් දන්නේ කොහොමද කියලා. அது சொல்வதற்கு எனக்கு தெரியாது. නමුත් එක දෙයක් මම සබ්දෙන් කියන්න කැමති. ஆனால் ஒரு காரியத்தை நான் சத்தத்தோடு சொல்ல விரும்புகிறேன். කඳුළු මිටියාවත මැදින් ගොස් கண்ணீரின் பள்ளத்தாக்கின் நடுவில் சென்று ඒක එහා පැත්තේ දිය උල්පතක් ඇති ඉඩමක් කරගෙන ඒක අයිති කරගන්නවා. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து එනිසා දේවදරුවනේ அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, දෙවියන් වහන්සේ සමග යන ඔබගේ ගමනේ நீங்கள் தேவனோடு போகும் இந்த பயணத்திலே ඒ මිටියාවත කඳුළු මිටියාවත මැදී යනකොට நீங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீங்கள் செல்லும் பொழுது අයිනෙන් යන්න try කරන්න එපා. ஒரு ஓரமாக போக முயற்சிக்க வேண்டாம். මග ඇරිලා යන්න try කරන්න එපා. அதை விட்டு போக முயற்சிக்க வேண்டாம். වචනේ කියන්නේ தேவனுடைய வார்த்தை என்பது කොහොමද යන්නලු எப்படி போக வேண்டும் කොහොම என்று යන්නද? எப்படி போக சொல்லுகிறது. මැදී යන්න நடுவிலே செல்லுங்க. එහා පැත්තේ උල්පතක් තියෙනවා. அதுக்கு அங்கால நீரூற்று இருக்கிறது. දෙවියන් වහන්සේ ඔබත් එක්ක එනවා. தேவன் உங்களோடு வருகிறாரா? ඔබ එරෙන්නේ නැහැ. தேவன் உங்களோடு வருவார் என்றால் நீங்கள் நவத்தினே. மூழ்க மாட்டீர்கள், நீங்கள் நிற்க ඔබ மாட்டீர்கள். එරෙන්නේ නැහැ. நீங்கள் மூழ்க மாட்டீர்கள், ඔබ නවතින්න. நீங்கள் நிற்க ඔබගේ மாட்டீர்கள். දේව ස්වාමීන් වහන්සේ ඔබ සමග ඉදිරියේ ගමන් කරන உங்களுடைய ශේක. தேவன் உங்களுக்கு முன்பாக நடக்கிறார். ඔබට පෙරටුවට යන ශේක. அவர் உங்களுக்கு முன்பாக நடக்கிறார். බය නැතුව යන්න මැදින්. பயப்படாமல் நடுவால செல்லுங்க. විහාරමා දේවික ලොකු ප්‍රශ්නයක් වුණා අපිට. வியாரமாதியில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது எங்களுக்கு. ලාපු ලෙඩු දෙන්නෙක්ම මැරුණානේ. வந்த එකම දවසේ. வந்த நோயாளிக்கு 2 பேர் ஒரே நாளில் இறந்தார்கள். பிரச்சனை. මගේ ආදර දේවදරුවනේ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, එච්චර ලොකු දෙයක් වුණා. இவ்வளவு பெரிய காரியம் நடந்தது. ටීවී එකේ දැම්මා මිනිමරු පාස්ටර් කියලා. தொலைக்காட்சியிலே போட்டார்கள் කොලේකාර. கொலைகார போதகர் என்று. පත්තරේ දැම්මා. பத்திரிகையில் போட்டார்கள். පිටු ගණන් කිව්වා. அநேக தாள் பக்கங்களில் எழுதினார்கள். FM රේඩියෝ වල කතා කළා. විවේචනේ හොඳටම.
FM ரேடியோவில் பேசினார்கள். මගේ ආදර දේවදරුවනේ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, එම ස්ථානයේම அது அந்த ஸ்தானத்தில் ඊට පස්සේ அதன் பிறகு ආයෙත් මාස 5ක් දේව මෙහෙ කරා අපි. 5 மாதங்கள் நாங்கள் அந்த இடத்தில் மீண்டும் ஆராதனை நடத்தினோம். இரண்டாவது தடவையாக. ஹalleluya. ஹalleluya. කඳුළු මිටියාවත මැදින් ගොස් கண்ணீர் பள்ளத்தாக்கின் நடுவில் சென்று ඒක වුණා කියලා අපි දාලා දිව්වේ නැහැ. நாங்கள் அது நடந்தது என்று போகவில்லை. ස්වාමීන් වහන්සේ පාදය අල්ලගත්තා. தேவனுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டோம். කඳුළු මිටියාවත මැදින් ගොස් கண்ணீரின் பள்ளத்தாக்கின் நடுவில் நடந்தோம். එය උල්පත් ඇති ඉඩමක් කරගනිති. அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுங்கள். ඒකේ කියනවා අපි දිය උල්පතක් කරගත්තන් පස්සේ ස්වාමීන් වහන්සේගේ වරුසාව වතුර සපයනවා එහාට. நீரூற்றாக்கிக் கொண்ட பின்பதாக தேவனுடைய மலை அதை நிரப்பும் என்று. එසේ ප්‍රථම වර්ෂාව ඒ ආශිර්වාද වලින් වසයි කියලා තියෙනවා. முதல் மலை அது ஆசீர்வாதத்தினால் நிரப்பும் என்று சொல்லுகிறது. ඒ මිටියාවත මැදින් යන්න බය වෙලා அந்த பள்ளத்தாக்கில் நடுவே செல்வதற்கு பயப்பட்டு මෙහෙන් ගිහිල්ලා வேறொரு பக்கமாக சென்று විකල්ප මාර්ගයක් හොයාගෙන அதற்கு ஒரு මාරුතරමන වලි மாறுபட்ட ஒரு வழியை தேடிக்கொண்டு ඒ මැදින් ගිහිල්ලා බේරෙන්න යනවනම් அது நடுவில் சென்று அது நடுவில் செல்லாமல் நீங்கள் தப்பிக்க பாப்பீர்களே බේරෙන්න යනවනම් நீங்கள் தப்பிக்க பாப்பீர்களே ඒ උල්පත ඇති ඉඩමක් හම්බ වෙන්නේ නැහැ. அந்த நீரூற்றுள்ள இடம் உங்களுக்கு கிடைக்காது. දෙවියන් වහන්සේගේ වරුසාවේ ආශිර්වාදය හම්බ වෙන්නේ. தேவனுடைய மலையின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்காது. බය නැතුව යන්න. பயப்படாமல் செல்லுங்கள். කඳුළු මිටියාවත கண்ணீரின் பள்ளத்தாக்கு ප්‍රශ්න ගොඩයි. அநேக பிரச்சனைகள். සමහරවිට මං අඬනවා. நாங்க அநேக நேரங்களில் நான் அழுகிறேன். එපා වෙනවා ජීවිතේ. வாழ்க்கை வெறுத்து போகும். මාත්‍ය ගහනවා. கணவன் எனக்கு அடிக்கிறார். නෝනා බනිනවා. மனைவி என்னை திட்டுகிறார். එපා වෙනවා ජීවිතේ. என்னுடைய வாழ்க்கை வேணாமற் போகும். කරදර ගොඩයි. அநேக பிரச்சனைகள். දරුවෝ මාව එළියට දානවා. பிள்ளைகள் என்னை வெளியே போடுகிறார்கள். මැදින් යන්න. அதற்கு நடுவில் செல்லுங்கள். මැදින් යන්න ස්වාමීන් වහන්සේ අත්හරින්න. இதற்கு நடுவில் செல்லுங்கள். தேவனை கைவிடாதீர்கள். ස්වාමීන් වහන්සේ අත්හරින්න. இயேசு கிறிஸ்துவை கைவிடாதீர்கள். මිටියාවත මැදින් යන්න. நீங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடுவில் செல்லுங்கள். බැසම நீங்கள் பள்ளத்தாக்கில் இறங்கின பிறகு ඔබ කාටවත් පේන්නේ உங்களுக்கு உங்களை யாருக்கும் விளங்காது. පල්ලමක යන්නේ මං. நீங்கள் அநேக பெரிய ஒரு பள்ளத்தினூடாக செல்லுகிறீர்கள். කකුල් එරෙනවා. கால்கள் மூழ்குகிறது. புதைகிறது. මඩගොඩ එරෙනවා. கால்கள் சேற்றினால் புதைகிறது. අමාරුවෙන් මම යන්නේ. நான் மிகவும் கடினமாக செல்கிறேன். එහා පැත්තේ තියෙනවා දිය උල්පතේ ඉඩම. அதற்கு அங்கால ஒரு நீரூற்று நிரம்பிய ஒரு இடம் இருக்கிறது. ඒක ඔබට උන්වහන්සේ දෙන්න යනවා ඔතනින් ගියෝ. அந்த நீங்கள் இப்படி சென்றால் அந்த இடத்தை அவர் உங்களுக்கு அளிப்பார். ඒකට වර්ෂාව ආශිර්වාදය දෙන්න යනවා. தேவன் மலை என்கிற ஆசீர்வாதத்தை அந்த இடத்திற்கு கொடுக்க போகிறார். ஹalleluya. ஹalleluya. මම නිකන් වචනේ නෙවෙයි කතා කරන්නේ. நான் வார்த்தையாக மட்டும் பேசவில்லை. ක්‍රියාවෙන් අත්දැකීම එක්ක ඔබට කතා කරන්නේ. நான் கிரிகையில் அநேக உதாரணங்களோடு செய்கைகளோடு அது அனுபவங்களோடு அநேக அனுபவங்களோடு நான் பேசுகிறேன். ஹalleluya. ஹalleluya. தேவதருவனே தேவனுடைய பிள்ளைகளே මිටියාවත අත්දැකීමට එන්න. பள்ளத்தாக்கின் அனுபவத்திற்கு வாருங்கள். කන්ද උඩ තියෙන පාරේ ඕන කෙනෙකුට යන්න පුළුවන්. உச்சியில் இருக்கும் பாதையிலே யார் வேண்டாலும் செல்லலாம். සිරි නරඹගෙන காட்சிகளை பார்த்துக்கொண்டு සිරි නරඹගෙන காட்சிகளை பார்த்துக்கொண்டு විනෝද වෙමින් சந்தோஷப்பட்டுக்கொண்டு ජොලි ගමනක් යන්න පුළුවන්. சந்தோஷமாக போகலாம். නමුත් මිටියාවත ගමනටයි අපෝ සූදානම් කරලා. ஆனாலும் பள்ளத்தாக்கின் பாதைக்கு தான் தேவன் எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். මිටියාවත ගමනටයි. பள்ளத்தாக்கின் பாதைக்கு தான் தேவன் எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். 18 අවුරුද්දක් මගේ මිටියාවත ජීවිතය දැන් හිතනකොටත් බයයි දේවදරුවනේ. 18 வருடத்தின் என்னுடைய பள்ளத்தாக்கின் வாழ்க்கையை நான் இன்று நினைக்கும் போதும் பயமா இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. මිටියාවත ආපුදේ. பள்ளத்தாக்குகள் வரட்டும். නවතින්න එපා. நிற்க வேண்டாம். යමින් සිටින්න. நீங்கள் போய்க்கொண்டே இருங்கள். යමින් සිටින්න. நீங்கள் போய்க்கொண்டே இருங்கள். ஹalleluya. ஹalleluya. ඉදිරියේ ඔබගේ දෙවියන් ස්වාමීන් වහන්සේ ගමන් කරන සේක. உங்களுக்கு முன்பாக உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். මගේ යේසුනේ. என்னுடைய இயேசுவே. මේ මොනවාද මේ වෙන්නේ? என்ன நடக்கிறது? ஹalleluya. ஹalleluya. මට මොනවාද මේ වෙන්නේ? எனக்கு என்ன நடக்கிறது? මට නම් බෑ කියලා හිතනවා. என்னால் முடியாது என்று நான் நினைக்கிறேன். මට බෑ යේසුනේ. என்னால் முடியாது என்று நான் நினைக்கிறேன். නවතින්නත් හිතෙනවා. நான் நிற்கவும் எனக்கு நினைக்கிறது. ඔබගේ ආදරය මතක් වෙනවා. ஆனாலும் உம்முடைய அன்பு எனக்கு நினைவுக்கு வருகிறது. මට උදව් කරන්න. எனக்கு உதவி செய்யும். බය නොවන්න. பயப்பட வேண்டாம். ඉදිරියේ
දිය උල්පත කරා முன்பிருக்கும் நீரூற்றுக்காக උන්වහන්සේ ඔබ ගෙනියන මාර්ගය තමයි உங்க முன்பிருக்கும் நீரூற்றுக்காக உங்களை கொண்டு போகும் பாதை தான் இது ඒ උල්පත අයිති කරගන්න ඕන නම් அந்த நீரூற்றை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் අනිවාර්යයෙන්ම මැදින් යන්න ඕනේ உறுதியாக நீங்கள் அந்த பள்ளத்தாக்கின் பாதையில் நடக்க வேண்டும் මම 18 අවුරුද්දක් ගියා 18 வருடமாக நான் சென்றேன் මගේ යේසුනේ என்னுடைய இயேசுவே මම මෝටර් බයික් වල බස් එක හප්පන්නම ඇරයි යනවා நான் என்னுடைய பைஸ்களிலே பஸ்ஸை முட்ட எடுத்துட்டு போவேன் පිළටියා මොනවාරි වුණොත් මැරුණොත් එමය නැත්නම් ඉස්පිරිතාලේ ගිහලා මාසයක් දෙකක් ඉන්න පුළුවන් කියලා விபத்து நடந்தால் நான் மரித்தால் நிலம் அதன் விளைவாக வைத்தியசாலை இருந்தால் ஒரு மாதம் 2 மாதம் அதுவும் பரவாயில்லை තිත්ත මිටියාවතක් அது மிகவும் கசப்பான பள்ளத்தாக்கு එළි වෙනකොට යන්න ඕන මිටියාවතට 7 වෙන 8 වෙනකොට යන්න ඕන காலையில் 8 மணி ஆகும்போது பள்ளத்தாக்குக்கு போக வேண்டும் සමහරවිට මං හිතනවා ஒரு சில நேரங்களில் நான் நினைப்பேன் සූර්ය ග්‍රහණයක් වරෙන්කෝ ஒரு சூரிய கிரகணம் வரட்டுமே කරුවල වැටියන්කෝ இருள் சூழட்டுமே අද නොගින් ඉන්න இன்று போகாமல் இருப்பதற்கு ඡන්දයක් ආපු ගමන් අනේ මොනවද කියන්නේ අඳුරු නීතියක් දාපන්කෝ தேர்தல் வரட்டுமே අඳුරු නීතිය ඇඳිරි නීතිය දාපන්කෝ කියනවා කෆි ஊரடங்கு சட்டம் போடட்டுமே අඳුරු නීතියක් දාපන්කෝ ஊரடங்கு சட்டம் போடட்டுமே එක දවසක් නොගින් ඉන්න ஒரு நாள் நான் போகாமல் இருப்பதற்கு ඒ වගේ අඬපු අවස්ථාවල් එමට அநேக நாட்கள் அப்படியாக நான் அழுதிருக்கிறேன் මං උදේට යාත්‍රා කරලා ඉවර කරනවා நான் காலையில் ஜெபித்து முடிந்த பின்பு ඊළඟට දැන් මේ මිටියාවත හිතනකොටම அதன் பின்பாக அந்த பள்ளத்தாக்கை குறித்து நினைவுக்கு வரும்போது ස්වාමිනේ ஐயோ இயேசுவே මම ආයෙත් ඔය ඒක ලොකු ගේට්ටුවක් තියා බන්ධනාගාරය වගේ තමයි அங்க ஒரு பெரிய ஒரு ගේට් கருப்பு கேட் இருக்கிறது ராஸ் ගාලා අදිනවා ගේට්ටුවේ සද්දෙන් අදිනවා அவர் மிக சத்தமாக அந்த கேட்டை இழுப்பார்கள் ඒ තාප්පේ ඔක්කොම කළු ගල් තියෙනවා அந்த தாப்பையில் கருங்கல்கள் இருக்கிறது ඕගම්බර බන්ධනාගාරය සමානයි போகாம்பர சிறைச்சாலை மாதிரி இருக்கு දෙම යන්න ඕන ඇතුළට 9 වෙනකම් විනාඩි 5ක් පරක් වුණොත් අහනවා ඒ මොකද පරක්කෝ විනාඩි 5ක් පරක් වුණොත් අහනවා ஒரு 5 நிமிடம் பிந்தி போனால் கேட்பார்கள் ඒ මිටියාවත හරි භයානකයි அந்த பள்ளத்தாக்கு மிகவும் கடினமா இருக்கிறது මන් දන්නේ ඔබලා යන්න තිබුණා නම් යන් ගිහිල්ලා ඇද්ද කියලා මන් දන්නේ நான் எனக்கு தெரியாது நீங்கள் அப்படி ஒரு பள்ளத்தாக்கில் போயிருப்பீர்களா මගේ ස්වාමීන් වහන්සේ නියම කරපෝ ஆனாலும் தேவன் எனக்கு ஆயத்தப்படுத்தினார் ඒ කඳුළු මිටියාවත அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு මම කියන්නේ කඳුළු මිටියාවත කියලා කඳුල සහ කොසඹ මිටියාවතක් තමයි ඒක கண்ணீரும் கண்ணீரும் கசப்புமான பள்ளத்தாக்கா இருக்கிறது கண்ணீரும் கசப்புமான பள்ளத்தாக்கா இருக்கிற தேவன் என்னை கொண்டு சென்றார். ஆனாலும் நான் ஒரு நாள் கூட விடுமுறைகள் ஒரு விடுமுறை நாட்கள் எனக்கு சொல்ல முடியாத விடுமுறை நாட்கள் சொன்னால் என்னை திட்டி தீர்த்து விடுவார். பாஸ்டர் அப்ப ஆச்சி மருனா நிவாடுவாக்கு ஓன பாஸ்டர் என்னுடைய பாட்டி செத்து விட்டார்கள். මම ළඟ හිටියා ஒரு விடுமுறை வேண்டும். මොනදේකෝ ආච්චි මරුණම ගෙදර ඉන්න වලලයි උඹලා මේ කෙනෙක් ආච්චි මරුණා කියලා මෙයා මාමා මරුණා කියලා මේ සීයා මරුණා කියලා මගේ වැඩ කොහොමද ඒකෝ කරන්නේ ප්ලෑන් කරන්න பாட்டி செத்தால் வீட்டில் உள்ளவர்கள் புதைப்பார்கள். උඹ මොකද කරන්නේ ආච්චි මරුණා උඹ මොනවද කියලා ඒ කියලා මොනා කරන්නේ ආච්චිට මගේ ඉස්සරහ බැනලා තියෙනවා. எனக்கு முன்பாக அவர் ஏசிருக்கிறார். ඔන්න මගේ මෙටියාවත හැටිලා அதுதான் என்னுடைய பள்ளத்தாக்கின் அனுபவம். ඒත් මම නැවතුනේ නෑ. ஆனாலும் நான் ஒரு நாளும் நின்றதில்லை. අද අපේ සමහර ஏ கிளாஸ் அதிகிலிவந்தோ இன்னோ මෙතන. இன்று எங்களுடைய சபையில் ஏ கிளாஸ் விசுவாசிகள் இருக்கிறார்கள். වචනය වැරදුනොත් ගියා. ஒரு வார்த்தை பிழையாக முடியாது. මම යනවා යන්න. நான் போகிறேன். මගේ ආදර දේවදරුවනේ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ඔබලා යන්න පුළුවන් තව සභාවක. நீங்கள் இன்னொரு சபைக்கு நீங்கள் போகலாம். දිය උල්පතේ ඉඩමේ අයිතියක් ඔබලාට කවදාකවත් හම්බ වෙන්නේ නැහැ. ஆனாலும் நீரூற்றின் உறுதி உங்களுக்கு கிடைக்காது. දෙවියන් වහන්සේ ඔබ සමග ඉන්නවා. தேவன் உங்களோடு இருப்பார். ඔබ උන්වහන්සේ මිදියාවත ඔස්සේ ගෙනියන්නේ
அவர் பள்ளத்தாக்கின் நடுவில் அவர் உங்களை எடுத்துக்கொண்டு செல்லுவார். Hallelujah. Hallelujah. Yesu asekiwa. தேவன் கூறினார், මගේ දරුවනේ ලෝකේ නුඹලාට පීඩාවල් තිබේ. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. Hallelujah. Hallelujah. දැන් ඒ පීඩාව මතක නැහැ. அந்த உபத்திரவங்கள் ஞாபகம் இல்லை. පාස්ටරයා මට මෙහෙම කිව්වනේ. அந்த போதகர் எனக்கு எப்படி சொன்னார்? උගේ හැටිමයි. இவன் அவருடைய சுபாவம் அதா இருக்கிறது. அவட்டு பழக்கமே அப்படித்தான். அவர் தமிழ் உගේ හැටිමයි. அவருடைய பழக்கமே அதுதான். Hallelujah. Hallelujah. වචනයක් වැරදුනොත් ඉවරයි. ஒரு வார்த்தை பிழையாக முடியாது. අර කමේක මෙම කරන්නම් කියලා කියයි. அது இப்படி அப்படி நடப்பார்கள் என்று சொல்வார்கள். නමුත් එක වචන වැරදුනාද? ஆனாலும் ஒரு வார்த்தை பிழையாகி போனால் மூண පුප්පලා මොකද සුරිකි முகத்தை சுளித்துக் கொண்டு තරහ පාට එක පෙන්නලා கோபத்தை காட்டிக்கொண்டு 4-10 දිනකට විතර කියලා அநேகம் பேருக்கு சொல்லி මම යනවාද நான் இன்று போகிறேன். යාතර දේව දරුනේ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ආශ්‍රය ගෙනියන මිටියාවත මැදි தேவனுடைய தேவன் கொண்டு போகும் பள்ளத்தாக்கின் நடுவில் ඔබ යන්න බැරි නම් நீங்கள் போக முடியாமல் இருப்பீர்களே ஆனால் විකල්ප පාරක් සොයනවා නම් அதற்கு ஒரு இன்னொரு வழியை நீங்கள் தேடுவீர்களே ஆனால் වා දිය උල්පත ඊඩම අයිතිය ඔබට හම්බ වෙන්නේ. நீரூற்றின் உறுதி உங்களுக்கு கிடைக்காது. අද අපේ සභාවට ලොකු පාරාටුවක් තියෙනවා இன்று ලංකාවේ. எங்களுடைய சபைக்கு ஒரு පිටරට පාරාටුවක් තියෙනවා. வெளிநாடுகள் இருந்து அநேக பேர் பெருமையாக பேசுகிறார்கள். ඇයිද 18 අවුරුද්දක් අපි කඳුළු මිටියාවතේ ස්වාමීන් වහන්සේගේ පාරේ ගෙනියන විදිහට අඬ උන්වහන්සේත් එක්ක என்னடா நான் 18 வருட காலமாக தேவன் கொண்டு சென்ற அந்த கண்ணீரும் கசப்புமான பள்ளத்தாக்கின் ஊடாக நான் சென்றேன். ලෑස්තිද நீங்கள் ஆயத்தப்படுகிறீர்களா என்னோடு வருவதற்கு? ලෑස්තිද நீங்கள் ஆயத்தமா என்னோடு வருவதற்கு? ලෑස්තිද நீங்கள் ஆயத்தப்படுகிறீர்களா என்னோடு வருவதற்கு? මිටියාවත அது பள்ளத்தாக்கா இருக்கிறது. මිටියාවත තව එකක් ගන්න පුළුවන් අපි අනිත් පැත්තේ. பள்ளத்தாக்கு என்று இன்னொரு காரியத்தை எடுக்கலாம். ඔබ කරපු දේවල් එළියට කියන්නේ නැහැ. நீங்கள் செய்த காரியத்தை வெளியே கூறுவதில்லை. ඔබගේ පරිත්‍යාග වෙනුවට පාරාටුවක් වෙන්න. உங்களுடைய හරියද? ඔබ කරපු දේ පාරාට්ටු එළියට එන්නේ නැහැ. நீங்கள் செய்த காரியத்தை குறித்து யாரும் பெருமை புகழ்ச்சியாக பேச மாட்டார்கள். පාරාට්ටු නැහැ. பெருமை இல்லை. ගෞරවයක් නැහැ. ஒரு கௌரவம் இல்லை. නමුත් ඔබ ලොකු කැපවීමකින් කරගෙන යනවා. ஆனாலும் நீங்கள் பெரியோர் தியாகத்தோடு செய்து கொண்டு போகிறீர்கள். அதுதான் பள்ளத்தாக்கு தேவனுடைய பிள்ளைகளே. அதுதான் பள்ளத்தாக்கு தேவனுடைய பிள்ளைகளே. කන්න කොට 3 දෙනෙක් යනවනම් ஒரு மலையின் மீது 3 பேர் செல்வார்களே ஆனால் 3 දෙනෙක් යනවා පේනවා. 3 பேர் செல்வது தெரியும். නමුත් කන්ද පාමුල පාත් පොළවේ යනවනම් யாராவது மலையின் கீழாக பள்ளத்தாக்கில் நடப்பார்கள். அது மிகவும் கடினமான பாதை. මඩ වගුරු වතුර පාරවල් හරි අමාරුයි. அந்த பாதை மிகவும் கடினமாக இருக்கிறது. මිටියාවත මැදින් பள்ளத்தாக்கின் நடுவில் ඔබ කරන දේවල් එළියට එන්නේ නැහැ. நீங்கள் செய்த காரியம் வெளியே வராது. ඔබගේ හොඳ දේවල් පාරාට්ටුවක් වෙන්නෙම නැහැ. நீங்கள் செய்த நல்ல காரியங்கள் யாரும் புகழவே மாட்டார்கள். පාස්ටර් කටාරලා මොකවත් කියන්නේ නැහැ. பாஸ்டர் வாய் திறந்து எதுவுமே கூற மாட்டார். සපෝටර්ලට විතරයි පාරාට්ටු දාන්නේ. பாஸ்டருடைய பாஸ்டருடைய சப்போர்ட்டர்மார்களுக்கு மாத்திரம் தான் அவர் பெருமையாக பேசுகிறார். அவருக்கு வேண்டியவர்களுக்கு தான் அவர் ப்ரமோஷன் கொடுப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு இரட்டிப்பான மனதோடு இந்த சபையை தேவன் ஒரு இலங்கைக்கு ஒரு கிரீடத்தை போல் கொண்டு வர மாட்டார். ලංකාවට කාන්තාරයේ උල්පතක් වගේ කියලා මම කිව්වේ නෑ. අන්නර සහෝදරිය හේඳලා කියලා. பாலைவனத்தில் ஒரு நீரூற்று போல எங்களுடைய சபையை தேவன் ஆக்கிட மாட்டார். ස්වාමීන් වහන්සේ வாருங்கள் தேவனுடைய அண்டை. ඔබවත් කාන්තාරයේ උල්පතක් කරන්ට ඔබගේ දේව ස්වාමීන් වහන්සේ බලවා. தேவனே, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பாலைவனத்தின் நீரூற்றாக மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். ඒත් කඳුළු මිටියාවත මැද යන්න ඕනේ. ஆனாலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்தே போக வேண்டும். ඒත් ආයේ මිටියාවතින් එහාට ගිහිල්ලා දැන් ඔක්කොම හරි බෑ. අන්තිම දක්වා ප්‍රශ්න පීඩාවල් තිබේ. அந்த பள்ளத்தாக்கின் அப்புறம் சென்று இப்பொழுது எல்லாம் சரியல்ல, ஆனாலும் பிரச்சனைகள் நடுவில் நீங்கள் நடந்தே ஆக வேண்டும். பவுல் சீலாலா பேதுரஸ் யோவான்லா தேவன் வாசிக்க பணிவிடை தராங்க. பவுலும் சீலாக்களும் பேதுரஸ் யோவான் அவருடைய சீடர்களும் தேவனுடைய செய்தியை தான் எடுத்து கொண்டு போனார்கள். போகும் இடம் எல்லாம் அடிபட்டார்கள். சதைகள்
கிழித்து கொண்டு வரும் அளவுக்கு அவர்கள் அடிபட்டார்கள். අන්තිමට පේතරස්තුමාව කුරුසියේ ඔළුව පල්ලෙහාට තියලා ඇනගහලා මැරුවේ. கடைசியாக பேதுருவை சிலுவையிலே தலைகீழாய் வைத்து அடித்தார்கள். කොහොමද එතකොට? எப்படியான காரியம் அது? අපි ඉදුවේ පේතරස්තුමා තමයි පාපවංශය වගේ වතිකාන් මාලිගාවේ උඩ තට්ටුවට යයි කියලා. நாங்கள் நினைத்தோம் பேதுருதான் වතිකාන් මාලිගාවේ උඩ තට්ටුවේ. පාපවංශය வத்திக்கான் மாளிகையிலே பாப்பரசரை போல இருப்பார் என்று. අන්තිමට ඔළුව පල්ලෙහාට තියලා ඇන ගැව්වේ. கடைசியாக சிலுவையில் மறுபக்கம் வைத்து ඒගොල්ලෝ අන්තිම වෙනකම් වැප්පුරුවා. අඬ බීජේ වැප්පුරුවා. அவர்கள் கடைசி කුටි කකා වැප්පුරුවා ළමා. அவர்கள் கடைசி வரைக்கும் அடிபட்டு கொண்டு விதைத்தார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ආදර දේව දරුවනේ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. එන්න අපි ලොකු ගමනක් යන්න. வாருங்கள் நாங்கள் பெரிய ஒரு பயணத்தை செல்வதற்கு. බීජ මල්ල අරගන්න. நீங்கள் விதையின் பையை எடுத்துக் கொள்ளுங்கள். ஹalleluya ஹalleluya. நவத்திන්න එපා. நீங்கள் நிற்க வேண்டாம். මගේ පස්සෙන් එන්න. என்னுடைய பின்னாலே வாருங்கள். අඬ වපරමු. கண்ணீரோடு விதைப்போம். ප්‍රීතිය කපා ගන්න දවස් වැඩි ආතක් නෑ. கம்பீரமாய் அறுக்கும் காலம் மிகவும் அருகிலே இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. අඬ වැපරුවායිට கண்ணீரோடு விதைப்பவர்களுக்கு ප්‍රීතියේ පඩිය උන්වහන්සේ ගෙවනසේ. கம்பீரத்தின் சம்பளத்தை தேவன் ஒவ்வொருவருக்கும் அருள்வார். ஹalleluya ஹalleluya. උන්වහන්සේ අප සමග සිටින அவர் எங்களோடு இருக்கிறார். ඕ වැන්නමු ස්ත්‍රිය සත දෙකක් දුන්නා. விதவை பெண் 2% கொடுத்தார். සත දෙකයි දුන්නේ. 2% தான் கொடுத்தார். ඒ කොහොමද වැපරුවේ? அவர் எப்படி ஒரு விதை விதைத்தார்? කොහොමද වැපරුවේ? எப்படி விதைத்தார்? මුකුත් නැතේ. ஒன்றுமே இல்லை கையில். මෙච්චරමයි තියෙන්නේ. இவ்வளவுதான் இருக்கிறது. සත දෙකයි කන්න. 2% தான் இருக்கிறது. ඒකේ ජීවණයටම තියෙන්නේ එච්චරමයි. அவருடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு 2% தான். කාරගෙන දෙවියන් වහන්සේට වැපරුවා. அதை எடுத்து தேவனுக்காக விதைத்தார். අවුරුදු 2015ක් යනකම්ම මෙන්න අදත් කියනවා සත දෙක 2015 நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பேசுகிறோம். அந்த விதவை விதைத்தார். පටන් ගත්ත ගමන ஆரம்பித்த பயணத்தை නවත්තන්න එපා. ஒருபோதும் நிறுத்த வேண்டாம். ආරම්භිත பயணத்தை பටන් ගත්ත ගමන நிறுத்தாதீர்கள். ඔබ නවත්තන්න එපා. இயேசுவின் நாமத்திலே இயேசு சுவாசிගේ නාමයෙන් தொடர்ந்து ஓடுவோம். දිගටම දුවන්න. வெற்றி உண்டு. අජය තිබේ. காப் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்கிற நாட்கள் சமீபம். සන්තෝෂෙන් කපා ගන්න අවුරුදු ළඟයි. ஹalleluya ஹalleluya. ප්‍රීතියෙන් කපා ගන්න දවස් ළඟයි. சந்தோஷ கம்பீரமாய் அறுவடை செய்யும் நாட்கள் அருகில். දුවමු. ஓடுவோம். කඳුළු මිටියාවතේ கண்ணீரின் பள்ளத்தாக்கில் மத்தியில் මෙදින්යන් நடுவிலே செல்லுவோம். සත දෙකමයි තිබුණේ. 2% தான் இருந்தது. සත දෙකමයි 2% தான் இருந்தது. ගණ්ඩ බොණ්ඩ ඔක්කොම එච්චරයි. சாப்பிடுவதற்கு எல்லாத்துக்கும் 2% தான் இருந்தது. අය ඒ කඳුළු ජීවිතය මැදින් எஸ் அவள் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கின் நடுவில் සත දෙක දෙවියන් වහන්සේට වැපරුවා. அந்த 2% இயேசு கிறிஸ்துவுக்காக விதைத்தார். ලෝකෙම අදාය ගැන කියනවා. முழு உலகமுமே அந்த விதவை பற்றி பேசுகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே මේ සබත් දවසේ இந்த ஓய்வு நாளிலே රටවල් කීයක මෙයා මේ ස්ත්‍රිය ගැන කතා කරනවා අපි දන්නේ. ඒ අපිත් කතා කරනවා. எத்தனை நாடுகளிலே இந்த விதவை பற்றி பேசுவார்களோ தெரியவில்லை. ஆனால் இன்று நாங்களும் பேசுகிறோம். ගානනම් සත දෙකයි. அவர் கொடுத்த பணம் 2% இருக்கிறது. නමුත් දුන්න ක්‍රමය කඳුළු සහිත වැපරුවා. ඇට බෝ පාරටු තාමත් එකතු වෙනවා. அவர் கொடுத்தது என்னமோ 2% இருக்கலாம். ஆனால் அவர் கொடுத்த விதம் இன்று முழு உலகமுமே அவரை பற்றி பேச வைத்திருக்கிறது. කඳුලෙන් කැප වෙන්න. கண்ணீரோடு தியாகம் பண்ணுங்கள். ඒ සමහරට සභාවේ බැන්නා. சில வேளை சபையில் ஏசு விட்டார்கள். பாஸ்டர் ஏசு விட்டார். නිදිමත වගේද නෑ. නිදිමත වගේ. පාස්ටර් බැන්නා. பாஸ்டர் ஏசு விட்டார். පාස්ටර් ටිකයි බැන්නේ අර ජෙස්ලින් ඉන්නවනේ අර කටුසි. ඒ කිව් ආපෝ බැන්නා. பாஸ்டர் கொஞ்சம் தான் ஏசினார். ஆனாலும் ஜெஸ்லின் ஏசினார். கரண ஓனா. Right, come on, hallelujah.
මාට පෙන්වන්න බෑ ඕක කිව්වා. என்னால் காட்ட முடியாது அவளை. ඕක පෙන්වන්න බෑ මට. அவளை கண்ணுக்கு காட்ட முடியாது. හalleluya. ஹalleluya. මේ මොනවාරි ප්‍රශ්නයක් වුණා මම එයාගෙන් තමයි අහන්නේ. இந்த எங்க එයා බයයි මට උත්තර දෙන්න බැරි වෙයි කියලා. இங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா කරබනේ දානවාමයි කොහොමද? அதுக்கு இரண்டுக்கும் நடுவில் அவர் போடுவாரு. ඕක කිව්වා මට පෙන්වන්න බෑ. அவளை என் கண்ணுக்கு காட்ட முடியாது. අනිත් අය හොඳයි කියයි. மற்றவர்கள் நல்லம். ඕ මගේ දේව දරුවනේ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஜெஸ்லின் கிவா මොකද? ஜெஸ்லின் சொன்னார் என்ன? பாஸ்டர் கிவா මොකද? பாஸ்டர் சொன்னார் என்ன? ඔබ යන්නේ ජේසු පසුපස. நீங்கள் போவது இயேசுவின் கிவே கந்துலு மிட்டியாவත මැදින් ඵලයා මං යනවා ඔබත් එක්ක ඉස්සරහට. யார் சொன்னார் என்ன? நீங்கள் போவது கண்ணீரின் பள்ளத்தாக்கின் நடுவில். එහා පැත්තේ අයිතිවාසිකම ඔබට ඕන නම් அந்த மற்ற பக்கம் இருக்கும் நீரூற்றின் உரிமை உங்களுக்கு வேண்டுமானால் ඔබ අනිවාර්යයෙන්ම මාත් එක්ක ඔබ මැදින් එන්න ඕනේ. நீங்கள் கட்டாயமாக எனக்கு பின்பாக வர வேண்டும். ස්වාමිනේ අමාරුයි. ஆண்டவரே மிகவும் கடினமா இருக்கிறது. தனிஷ்டට එහෙන් එරෙනවෝ. மூட்டுக்கும் கீழே மூழ்குகிறேன். අනිත් එක තියෙනකොට මේක එරෙනවා ඊට පස්සේ මේක අදිනවා. අනේ යේසුනේ. ඔහොම වරෙන් කියයි. இப்படியே வா என்று கூறுவார். பவுல் சீலால හොඳට குட்டி කාලා ඉන්නවා. பவுலும் சீலாக்களும் அநேக அடிபட்டார்கள். ඒ තුවාල ඔක්කොම இரத்த காயம். ඒ ස්වාංශේ හිරගෙදර ගියාර. இயேசு கிறிஸ்து இரவு சிறைச்சாலைக்குள் சென்றார். ගිහලා පවුල්ව බදාගෙන උන්වහන්සේ අඬලා பவுலை கட்டி பிடித்துக் கொண்டு அழுது අයියෝ පවුල් උඹට වෙච්චදේ මන් නිසා කියලා නෑ. பவுலுக்கு நடந்த காரியம் எனக்காக. පවුල් මේ ගමේ ගොඩක් මට ඉන්නවා අය එන්න. பவுல் இந்த கிராமத்தில் அநேகர் எனக்காக இருக்கிறார்கள். හෙට උදේම වැඩේට බහිනකෝ. நாளை காலை என்னுடைய வேலைக்காக நீ ස්වාමිනේ තුවාල ගොඩයිනේ. ஆண்டவரே அநேக காயங்கள் இருக்கிறது. It's okay. அது பரவாயில்லை. Start tomorrow morning. என்னுடைய ஊழியத்தை துவங்கு. කිසිම අනුකම්පා වචනයක් නැහැ. எந்த ஒரு இரக்கமான வார்த்தையுமே இல்லை. கந்துலு மிட்டியாவතම கண்ணீரின் பள்ளத்தாக்கின் நடுவில் වපුරගෙන ඵලයන් පෝ. கண்ணீரின் பள்ளத்தாக்கின் நடுவில் விதைத்துக் கொண்டு போ. පවුල්තුමාගේ සුභාරංචි තමයි අද ලෝක වැඩිපුර ප්‍රචලිත වෙලා තියෙන්නේ. பவுலுடைய சுவிசேஷங்கள் தான் இன்று முழு உலகத்திலுமே அநேகமாக பேசப்படுகிறது. අනිත් ප්‍රේරයන්ට වඩා மற்ற சீடர்களை விட ඒගොල්ලෝ තමයි වැඩිපුර වැපුරුවේ. அவர்கள் தான் அநேகமாக விதைத்தார்கள். Are you ready? යන්න ලෑස්තිද? කඳුළු මිටියවත මැදි கண்ணீரின் பள்ளத்தாக்கின் நடுவில். Hallelujah. Hallelujah. ඔබ බය වෙන්න එපා. நீங்கள் பயப்பட வேண்டாம். පීඩා මැදින් යන අය. தடைகள் மத்தியில் போவார்கள். ප්‍රශ්න මැදියේ යන අය ඔබ. பிரச்சனைகள் மத்தியில் போவார்கள். ඔබට පෙරටුව යේසුස් වහන්සේ යනවා. உங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து செல்கிறார். උන්වහන්සේලාත් ඔබටත් ලොකු අයිති නෑදෑකමක් තියාගෙන ඉන්න ඒකයි යකක් දෙන්නේ පාර. இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் அவருக்கும் பெரிய ஒரு உறவை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார். උන්වහන්සේත් එක්ක නෑදෑකමක් නැති අයත් එක්ක යකාට වැඩි බිස්නස් නෑ. இயேசு கிறிஸ்துவினோடு உறவு வைத்துக் கொள்ளாதவர்களுக்கு பெரிய ஒரு காரியம் பிசாசு செய்ய மாட்டார். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල භක්තිවන්ත ලෙස ජීවත් වෙන්න කැමති සියල්ලෝ. கிறிஸ்துவுக்குள்ளாக பக்தியோடு வாழ விரும்புகிற උන්වහන්සේත් එක්ක සමීපත්වයක් තබා ගන්න කැමති සියල්ලෝ. இயேசு கிறிஸ்துவின் அருகில் இருக்க விரும்புகிறார்கள். පීඩා විඳින්නවා. පීඩා විඳින්නවා. කරද உபத்திரப்படுவார்கள். පීඩා විඳින්නවා. உபத்திரப்படுவார்கள். අපි වැඩි වුණොත් රට යමු. ඇයි ඇමරිකාවේ ගිහිල්ලා සේවය කරන්න පුළුවන්. එංගලන්තෙන් පුළුවන්. මැද පෙරදිග පුළුවන්. නයිජීරියා කොරියාවෙත් පුළුවන්. නේද? அநேக இடங்களில் போய் ஊழியங்கள் செய்யலாம். Hallelujah. Hallelujah. මිටියාවතෙන් යන්න නැතුව අනිත් පැත්ත යන්න ගිහිල්ලා කවුරුත් මේ වෙනකන් සාර්ථක වෙලත් නැහැ. සඵලත්වය ලැබලත් නැහැ. ඔක්කොම හැම ඉන්නවා. பள்ளத்தாக்கின் நடுவில் போகாமல் வேறொரு வழியை தேடுகிற ஒருவரும் கூட வெற்றி பெற்றதில்லை. Hallelujah. Hallelujah. කුකුල්ලු පිටර රකින්න තිබම 21 දවසක් ඉන්න ඕනේ ඇතුලෙන් පැටියා බින්දිනකම්. கோலியின் கீழ் அடைக்காக்க முட்டைகளை வைத்த பின்பதாக 21 நாட்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும். 20න් අපි බින්දොත් මොකද මේ වැඩි හොයන්න බෑ කිකිලි කුකුලයි දෙන වෙනසක් නෑ ඒකයි හොයන්න බැරි හින්දා. Right, come on. Hallelujah. දවස් 21ක් යන්න ඕන පිටරේ පැටියෙක් හැදෙන්න. 21 நாட்கள்
போகவே வேண்டும் முட்டையிலிருந்து ஒரு குஞ்சு வர එයා ඇතුලෙන් පුපුරන්න ඕනේ அது උල්ලාල උඩකන් உள்ளால உடைப்பட வேண்டும் එතකොට තමයි පැටියා නැගිටින්නේ அதற்கு பிறகுதான் குஞ்சுகள் ඔබ எழும்பும் බැරි වෙලාවත් 19 දවසෙන් ඔබ බින්දොත් එහෙම நீங்கள் 19வது நாளில் நீங்கள் உடைத்தால் ඉවරයි முடிந்து පැටියා போகும் මැරෙනවා அந்த குஞ்சு மரித்து போகும் බලන්න දෙවියන් වහන්සේගේ සැලසුම ක්‍රියාත්මක වෙන හැටි பாருங்கள் தேவனுடைய திட்டம் கிரிகை செய்வதை ඔබ සමග දවස් 21ක් මිටියාවතේ යන්නම ඕනේ කියලා උන්වහන්සේ නියම කරලා තිබ්බොත් ඔය 15 වෙනි දවසේ විකල්ප මාර්ගයක් දාගෙන ඉක්මනට ගිහිල්ලා දැන් වෙලා තියෙන දේ මං කියන්නේ ඉතුරු ටික 21 நாளில் போக வேண்டிய பள்ளத்தாக்கின் பாதையை சுருக்கமாக 15 நாளில் முடித்துக் கொண்டால் நான் சொல்ல தேவையில்லை மீதியை දුකයි මට අපි යමු කඳුළු මිටියාවත මැද நாங்கள் செல்லுவோம் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் කරදර ගොඩායි அநேக பிரச்சனைகள் තුතිවේ යේසුනේ நன்றி இயேசுவே යෝබ්ට වැඩි කරදරයක් කාට හරි අවිලා තිබොත් මට කියන්න මං ඒ වෙනුවෙන් ඔබ වෙන විශේෂ යාඥාවක් யோபுக்கு மேலாக பிரச்சனைகள் வந்தவர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் உங்களுக்காக நான் යෝබ්ට වැඩි விசேஷமாக ප්‍රශ්න ආපු අය පාස්ටර් අපේ නෝනා කියන වචන ඇත්තටම යෝබ්ගේ භාර්යාවට වඩා හරි අමාරුවෙන් මන් දරාගෙන ඉන්නේ එහෙනම් තුන්වෙනි මහලේ ඉඳලා පල්ලෙහාට පනින්න ஹalleluya ஹalleluya ස්වාමීන් වහන්සේ අප එහෙම තමයි ගෙනියන්නේ தேவன் அப்படிதான் எங்களை அழைத்துக் கொண்டு போவார் සමහර අයගේ භාර්යාව හොඳයි சிலருடைய மனைவிகள் நல்லா இருப்பார்கள் සමහර භාර්යාව හරි සරයි சிலருடைய மனைவிகள் மிகவும் கோபப்படுவார்கள் කටුකයි රළුයි සරයි හරිම සරයි அவர்கள் பொல்லாதவர்களா රෙකමන්ඩ් කෙසේ වෙතත් ගැලවීම ලබන්න ඉස්සෙල්ලා ඒ අයව ඔබට තිත්තනම් ரட்சிக்கப்பட முன்பதாக அவர்கள் உங்களுடைய வாழ்க்கை கசப்பானவர்களாக இருந்தால் නමුත් දැන් ඒක මිටියාවත මැදින් හිමින් ගමන් කරන්නයි තියෙන්නේ ස්වාමීන් වහන්සේ ඔබ ගෙනියනකන් ඉස්සරහට කොහොමයි යන්න තියෙන්නේ ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கின் நடுவில் நீங்கள் போய்க்கொண்டே இருக்க வேண்டும் ඔව් ඊයේ දවසේ අර සහෝදරියක් සාක්ෂි කිව්වා කුමාරී අවුරුදු 38කට පස්සේ මහත්යා කුමාරී ඩාලින් කියලා ඇවිල්ලා බදාගත්තලු හිම ගත්තලු නේ සේ ඒ ආදරේ තුරුල් කරගන්න මට අර සීරියස් වචන එනවා අර ලස්සන වචන කියන්නේ තුරුල් කරගත්තා හාදුවක් දුන්නා කිව්වා ඒ මොඳයිනේ ලස්සන ඊ තුරුල් කර ඉඹ ගන්න හොඳ නැහැ ඒ තුරුල් කරගෙන ඒ නෝනට හාදුවක් දෙන්න කුමාරී පත්තු වෙලා තියෙනවා එන්න ඇඟ හොදගෙන එන්න හවුස් කෝට් එක දාගෙන එන්න කමු ஹalleluya 38 வருடத்திற்கு பின்பாக அந்த குமார் என்கிற சகோதரனுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் අවුරුදු 38කට පස්සේ 38 வருடத்திற்கு பின்பாக ජේසු ගාවට ආවම මේ විපර්යාසය වෙනවා ඔබගේ ජීවිතේ මේ තිත්ත ජීවිතය කඳුළු මිටියාවත ශනික වෙනස් කරන්ට අපේ ස්වාමීන් වහන්සේ බලවත් උන්වහන්සේ වචනය සත්‍යයි 38 வருடத்திற்கு பின்பாக இயேசுவின் அண்டை வரும்போது கசப்பான பள்ளத்தாக்கை தேவன் மாற்றுவார் ஹalleluya ஹalleluya විකල්ප යෝජනා තියෙනවා அதற்கு வேறொரு வழி இருக்கிறது වෙනත් මාර්ග තියෙනවා अनेक வேறு வழிகள் இருக்கிறது පැය 8 විනිරහාරය වෙනුවට පැය 2 නිරහාරවල් තියෙනවා 2 மணி 8 மணி தியாலம் உபவாசத்துக்கு பதிலாக 2 மணி தியாலம் உபவாசமும் இருக்கிறது පැය 4 පැය 5 දේව මෙහෙ වෙනුවට පැය 1:00යි 2 දේව මෙහෙවල් තියෙනවා 5 மணி நேரம் ஆராதனைக்கு ஆராதனை 5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆராதனைகள் உண்டு 5 மணி ஆராதனைகளுக்கு பதிலாக 1.5 மணி தியாலம் ஆராதனைகளும் உண்டு ඒකේ තීරණය ගන්න ඕන ඔබ அதற்கான முடிவை எடுக்க வேண்டும் நீங்கள் මිටියාවත මැදින් යනවද සයිඩ් එකේ කොන්ක්‍රීට් පාරෙන් යනවද பள்ளத்தாக்கின் நடுவில் போவதா මැදින් ගියොත් මඩ நடுவிலே சென்றால் சேரா இருக்கிறது එරෙන ගමනක් යන්නේ சேற்றின் நடுவில் போகும் ஒரு අයිනේ කොන්ක්‍රීට් පාර ஒரு ஓரமாக கான்கிரீட் பாதை உண்டு මිටියාවතෙන් උඩට යන්න අර කුකුල් බිත්තරේ කිකිලිගේ බිත්තරේ නෑ රකින්න තිබ්බ බිත්තරේ දවස් 19 බින්ද වගේ tie அதற்கு பள்ளத்தாக்கில் நீங்கள் வெளியே போனால் 21 நாள் காக்க முட்டையை 19 நாள் உடைத்தது செல்லுவோம்
ඔහොම යන් ගමන ඉස්සරහට. பயணத்தை தொடருவோம். උල්පත එහා පැත්තේ තියා. நீரூற்று அந்த பக்கமாக මේ உள்ளது. ස්වාමීන් වහන්සේගේ වචන බොරු වෙන්නේ. இது தேவனுடைய வார்த்தை பொய்யாகாது. කඳුළු මිටියාවත මැදින් ගොස්. கண்ணீரின் பள்ளத்தாக்கு நடுவில் சென்று ඒ දේ උල්පතක් කරගන්න පුළුවන්. அதை நீரூற்றாக மாற்றிக் கொள்ளுங்கள். ප්‍රශ්න ගොඩාක් அநேக பிரச்சனைகள் ගොඩක් මැදින් යන අයගේ වෙනුවෙන්. அநேக பிரச்சனைகள் நடுவில் செல்லுவர்களுக்காக දැන් මම පෑ භාගයක්ම අඬා යාත්‍රා කරන්න යන්නේ. இப்பொழுது நான் அரை மணி தியாலம் அழுது கொண்டே ஜெபிக்க போகிறேன். අඬන ගීතිකා ටිකක් කියලා. அழுகிற பாடல்களை பாடி ඔබත් එක්ක මම බදාගෙන අඬලා. உங்களோடு நான் පිරිමියාත් එක්ක විතරයි. உங்களோடு நான் அழுது ඒගොල්ලන්වත් බදාගෙන අඬලා. அவர்களோடும் அழுது අනේ මගේ සහෝදරයා ඔයාට වෙච්ච දේ. என்னுடைய சகோதரனே உங்களுக்கு நடந்த காரியம். දෙවියන් වහන්සේ ඉදිරියේ දික්කසාද වෙන්නත් බැරි මේ ලෝකේ මොනවද අපි දැන් කරන්න යන්නේ? දෙවියන් අඬන්න යන්නේ. தேவனுக்கு முன்பாக டிவோர்ஸ் ஆக முடியாத இந்த வாழ்க்கை இனி நாங்கள் என்ன செய்வது? ஹalleluya ஹalleluya. தேவ දරුවනේ ධෛර්යමත් වෙන්න. தேவனுடைய பிள்ளைகளே தைரியமாக இருங்கள். මිටියාවත තමයි අපිට උන්වහන්සේ දුන්න රූට් එක. இந்த பள்ளத்தாக்கு தான் தேவன் எங்களுக்கு கொடுத்த பாதை. come on මැදින් එන්න. நடுவிலே செல்லுங்கள். වැළපීමේ මිටියාවත මැදින් යමින් ඒ උල්පත් ඇති ඉඩමක් කරගනිති. එසේය එහෙට ගියයින් පස්සේ අවුරුදු 18කට පස්සේ මගේ වත්තේ දැන් වරුසාව හොගාලා වහිනවා. සෙනග හොගාලා එනවා. පාරට්ටු ලෝකේ වටේ ගලාගෙන එනවා. ඔබත් එන්න තා පොඩ්ඩක් ඉස්සරහට යමු. ස්වාමීන් වහන්සේගේ වෙලාව වෙනකොට සියල්ල ජයයි. මදි අයියේ සියල්ල ජයයි. කොහෙද අද්දක පස්සේ තියන්නේ? යයි. ඔහෝ යේසුස්ගේ නාමයෙන් ජය. යේසුස්ගේ නාමයෙන් ජය. මේ පීඩාවල් අපට උරුමයි. මේක ඇවිල්ලා ට්‍රේනින්. ඔබ දන්නවද පොර කුකුල්ලු කියලා වෙනම જાතියක් ඉන්නවා. මේ කිකිලි පාට දාන්න එපා. හොම්බට දමලා ගන්නවා. කිකිලිය පොර කුකුල් එහෙම නැහැ. පොර කුකුල්ලු තමයි ඉන්නේ. சண்டை கோழி என்ற இன்னொரு ஜாதி கோழிகள் உண்டு. පොර කුකුල්ලු කියලා જાතියක් ඉන්නවා. சண்டை கோழிகள் என்ற ஒரு கோழி உண்டு. ඒ ලෙව්වද උන්න දෙන්න මේකමයි වැඩේ. கட்டுகளை அவிழ்த்து விட்ட உடனே சண்டை பிடிக்க ஆயத்தமா இருப்பார். අපේ නෝමල් කුකුලෝ හොඳ කිකිලියක් බලාගෙන හිමෙන් ලව් එකක් දාගෙන උන්ගේ පස්සේ යනවා. මුන්ගේ වැඩේම අරපු ගමන් දෙන්න ෆයිට් ගහ ගන්න. சண்டை கோழிகளுடைய வேலையை කටේ අවිල්ති විට උடனே සණ්ඩේ පොඩ ආයතமா இருப்பார். තරඟ කරනවා. අවුරුදු උත්සව වලට එම පොර කුකුළු දාලා මෙයා ගන්නවා කාගේ කුකුලද පරදින්නේ. එහෙම ඒ කියන පොර කුකුළු කියලා. அதை ஒரு விளையாட்டு போட்டியாகவே நடத்துவார்கள். අපිට ඒ සිස්ටම් එක තමයි ස්වාමීන් වහන්සේ දීලා තියෙන්නේ. උඹලගේ පොර බැදීම වණයි. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் எங்களுக்கு ඕන වෙලාවක. හයි எந்த நேரத்திலே. ஹalleluya ஹalleluya. අර වගේ කිකිලියක් එක්කගෙන යන්න අපිට බෑ. அப்படி ஒரு கோழியை எடுத்து கொண்டு போக எங்களால் முடியாது. ඉන්න කිකිලිත් මහා භයානක කිකිලියක්. இருக்கும் கோழியும் மிகவும் கடினமான கோழி. ஹalleluya ஹalleluya. නමුත් ස්වාමීන් වහන්සේ අපට පොර කුකුළු වගේ බලයක් දීලා තියෙනවා. වරෙන් ප්‍රශ්න. වරෙන් තව කරන ඵලය. හේ ඵලය. සාතන් දුර්වයා. වරෙන් ප්‍රශ්න. හalleluya. ගාගෙන යන්නයි තියෙන්නේ. කඳුළු මිටියාවත මැදි. சண்டை சேவலை போல தைரியத்தை கொடுத்திருக்கார். දිය උල්පතක් කරගන්න. நீரூற்றாக மாற்றிக் கொள்ளுங்கள். දැස්සිද? ආයතப்படுகிறீர்களா? අද ගිහිල්ලා දෙන්න මගේ මිනිහට හොඳ වැඩක් කරන. පාස්ටර් කිව්වා අද දෙන්න කියලා. ඔකට හොම්බටම එකක් යන්න නම් හරි. එතකොට බය වෙයි. මොකද මගේ ගෑණි එකපාරට මේ කුම්ෆු ජූඩෝ දාගෙන එන්නේ කියලා. කවුද කියලා දෙන්න හරියට හරි. අර පල්ලි එක තමයි කියන්න ඇත්තේ. ස්වාමීන් වහන්සේ අපට පෙරටුවට යනසේක. தேவன் உங்களுக்கு முன்பாக போகிறார். අසාධාරණ චෝදනා මහත්ය දැම්මොත් ඔබට තියෙන්නේ අඬාගෙන ඉස්සරහට නිහඬ වෙන්න ඇති. அசாதாரணமான குற்றங்களை கணவன் உங்களுக்கு செலுத்தினால் கண்ணீரோடு අපිට මිටියාවත මැදින් යන්නනේ කියලාද? பள்ளத்தாக்கு நடுவில் செல்லதனங்களுக்கு கூலி இருக்கிறது. உதவ முடியாது. කරන්න දෙයක් නැහැ. ඕමියන් இப்படியே செல்லுவோம். உதவ முடியாது. ඔබ සමගයි. தேவன் உங்களோடு இருக்கிறார். 38 අවුරුද්දකට පස්සේ අර කුමාරිගේ මහත්තයා වෙනස් කළාසේ ඉතා ඉක්මනින් වැඩි දවසක් යන්න ඉස්සෙල්ලා ඒ රළු ස්වාමී පුරුෂයාව
හොඳ කරන්ට උන්වහන්සේගේ වෙලාව ළඟයි. 38 வருடத்துக்கு பின்பாக குமாரனுடைய காலங்களை மாற்றின தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். Come on media. Come on media. Come on. Hey බලන්න hey. Come on media. බලන්නකො නිකන් ඉන්නවද කියලා. ආච්චිට හාල් කරන්න. Grabe! Talo sa gulang. Ang manok sa mayor. ඉවරයි. එක. ඔන්න ආයෙත් තිබාර. Talo sa gulang? අපිටත් ඔය ප්‍රැක්ටිස් එක තමයි උන්වහන්සේ දීලා තියෙන්නේ. වරෙන් ප්‍රශ්න කඳුළු මිටියා. ඔන්න ආයෙ තියෙනවා. ඇයි? අර Wala. Daig sa paluan itong bas bata. Uy, nakalikod naman. එකෙක් මැරෙනකන් එකෙක් බෑ කියලා වැටෙනකම්ම අනිත් එක ෆයිට් දෙනවා. අර බලන්න. කිට්ටු කරනකොට කොටනවා. ඉවරයි. එකේ දිනෝ. media, thank you. Right, come on, ගන්න අපිට දැක්කනේ ඔන්න මම බොරු කියලා. හොමයි. අපි හොඳට ඉන්නවා. ප්‍රශ්නයක් ආවද? අනිත් කුකුලා වගේ තමයි වැඩ. நாங்கள் நன்றாக இருப்போம். ஒரு பிரச்சனை வந்த பிறகு அட்டாக் එක දෙන්නයි තියෙන්නේ. சண்டை போட ஆயத்தமா இருக்க வேண்டும். අපි ඒක මැදි යන්න එපා. நாங்கள் அதனூடாக செல்ல வேண்டுமே. අනිත් වෙලාව නිකන් ඉන්නවා. மற்ற நேரம் சும்மா இருப்போம். ප්‍රශ්නයක් ආවද? ஒரு பிரச்சனை. ස්වාමිනී වඩින්න. ஆண்டவரே இறங்கும். දෙන්න අටැක් එක. කඳුළු මිටියාව තමයි. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் වැඩ පාත්තගෙන යන්න ඉස්සරහට பிரச்சனைகளுக்கு நடுவில் අඩියක් පස්සට තියන්න එපා. ஒரு அடியை கூட பின்னாலே வைக்க வேண்டாம். ආච්චිම්මා බය වෙන්න එපා. අතින් පයින් ගා ගන්න බැරි නම් පොල්ලක් කරන් හරි දෙන ඔලුවට ප්‍රශ්න විසඳන්න පුළුවන්. Right, come on, නැගිටින්න සන්තෝෂේ නැගිටින්න. අපිට ජය දෙන අපේ ස්වාමීන් වහන්සේ අප සමගයි. අපිට අර පොර කුකුල්ලු සිස්ටම් එක උන්වහන්සේ ඇතුලේ දැන් මේ ආත්මික පැත්තෙන් දීලා තියෙනවා. වරෙන් බලන්න. නැගිට මම බලන්න මම දෙන්න. නැගිට මම බලන්න දෙන්නම් බලන්න. බලමු අද මගේ ගෑණි මොන හරි කතා කරොත් පාස්ටර්ව මතක් කළා නහයෙන් ලේ වැක්කරන්න දෙනවා හරියට මෙතෙන්ට. දීපු ගමන් කෙලින්ම කටේ මෙහෙම වැක්කරනනේ. දර උන්දගේ කටක මට්ටු වෙනවා. ප්‍රශංසා වේවා මගේ ස්වාමීනි. ධෛර්යමත් වෙලා මම ලෝකේ ජයගත්තේ. මා තුළ නුඹලාට සමාදානය තිබෙන පිණිස මේ දේවල් නුඹලාට කිව්වේ මේ ලෝකේ නුඹලාට පීඩා තිබේ. නමුත් ධෛර්යවත් වෙලා මම ලෝකේ ජයගත්තේ. යෝහන් 16:33. අපි ජය ගන්නවා. මිටියාවත මැදි කඳුළු මිටියාවත මැදින් ගොස්. ඒක එහා පැත්තේ දිය උල්පතක් කරගන්නවා නේ. Hallelujah. Stuti Samne. Jai.